கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகையின் விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். வருகை குறித்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். மறுபக்கம் இன்று இயேசு வருவாரானால் நான் வெறுங்கையா அவர்கிட்ட போக முடியாதப்பா. பிரியமானவர்களே, வெறுங்கையா போக முடியாது. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. அந்த கிறிஸ்டியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த சந்ததி மேலே சாத்தான் பயங்கர குறி வச்சிருக்கிறான். உலக அளவில் இருக்கிற பிரச்சனையை நான் சொல்கிறேன். பெற்றோருக்கு இருக்குது அந்த விசுவாச வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு இல்லை. சில பெற்றோருக்கே இல்லை. ஆமாம், பெற்றோருக்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி, ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு பாலிசி. புரியுதா? அவங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், பரவாயில்ல, இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அவங்க சொல்லிட்டாங்க, அந்த இவாஞ்சலிஸ்ட் சொல்லிட்டாரு, அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, அது பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கலாம் இல்லை. வாட் பைபிள் சேஸ், வசனம் என்ன சொல்லுது அதை படிங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்கள்ல, நீங்கள் படித்த முட்டாளா இல்லையே, நீங்கள் படித்த ஞானவன் தானே. பைபிள் இப்படி இப்படி ஜிபிஎஸ் ராபின்சன் இப்படி சொல்கிறாங்க. சரி, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் படிங்க. அது எந்த சர்ச்சாக இருக்கட்டும், அது எந்த டினாமினேஷனாக இருக்கட்டும், அது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், புரியுதா? அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது எல்லாமே பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். என்ன, வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அந்த இடத்துக்கே நீங்கள் போகாதீங்க. வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க. சொல்லுவாங்க, இந்த புத்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு செய்தது மாதிரி இதெல்லாம் இப்படி செய்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி காலங்களில் விசுவாசிகளை ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க ஆண்டவர் சொன்னபடி. அதனால் நல்ல பைபிளை படிக்கணும். உங்கள் விசுவாசத்தை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்னது புதுசாக சொல்லி கொடுக்குறிய? வசனத்தை தான் சொல்லி கொடுக்குறேன். எடுங்க, பைபிளை திருப்புங்க. 2 கொரிந்தியர் வேதத்தை திருப்புங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. 13ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன் சாப்டர் 13, சரியா, 5ஆம் வசனம் படிங்க. கொஞ்சம் பைபிளை பாருங்கள். அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீனையாவது பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எக்ஸாமின் யுவர் செல்ஃப் போட்டிருக்கா இங்கிலீஷில். எக்ஸாம் பண்ணுங்க, எக்ஸாம் வைங்கன்றார். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களே சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்கணும். எவ்வளோ முக்கியமான ஒரு வசனம் பவுல் சொல்கிறாரு. அதாவது அழகான ஒரு வசனம். விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ நீங்களே சோதித்து பாருங்கப்பா. அப்படின்னு என்ன, உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பரீட்சை பண்ணுப்பா. உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வேணும்னா, புரியுதா உங்களுக்கு, நீங்கள் உடனே ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலன்னா அமைதியாக இருங்க, தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உதவி செய்வார். எதுக்காக முதல்ல அந்த 2 லட்சம்னு பார்க்கணும். ஆமாம், நீங்கள் இஷ்டத்துக்கு சில நேரத்தில் சிலர் கடன் வாங்கிடுவாங்க. அப்புறம் ஆண்டவர் அடைங்க, ஆண்டவரே நீர் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளை சில நேரத்தில் ஆண்டவர் அடைக்க மாட்டார். அடைக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் கடன் ஜெபத்தை கேட்கலன்னு நல்லா கவனிக்கணும். நிறையா இருக்குது பைபிளில் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். நான் போன மாதம் கடன் பிரச்சனை பற்றி பேசினேன். நான் நினைக்கிறேன் இது அவ்வப்போது பேசிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நம்ம இந்த பொருளாதார நெருக்கடிக்கு போய் மாட்டுறோம்? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். உலகத்தாரோடு கூட வாழணும்னு நினச்சா மாட்டிக்கிடுவோம். சரியா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த உலக வேஷம் நமக்கு வேண்டாம். சரியா? உலக வேஷம் நமக்கு வேண்டாம். இந்த மாதிரி பாலிசிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி நேற்று இல்லை, 40 வருஷமாக
இந்த ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்தே சரியா பண விஷயத்தில் மாத்திரம் யாருக்கும் கை கட்டி நின்னது கிடையாது. இருந்தால் சாப்பிட்றது, இல்லைன்னா தோத்திரம் பண்ணுறது. இந்த இந்த சுவாபம் வரணும், இந்த சுவாபம் வரணும். அதனால் நீங்கள் ஒரு எமோஷனலான பிரசங்கங்கள்லாம் கேட்டு கத்தர் அதை கொடுக்குறார், இதை கொடு, அதை தருவார், அதை கொடு, இதை தருவார், இந்த மாதிரி பண்டமாற்று விவகாரங்கள்லாம் பைபிளில் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் நல்ல ஜெபிங்க, உங்களுக்கு நல்ல உணவு தருவார், உடையை தருவார் ஆண்டவர். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை காலையில் மலர்ந்து மாலையில் மலர்ந்து உலர்ந்து போகிற பூவுக்கும் புல்லுக்கும் இப்படி செய்வாரானால் அவர் உங்களை கைவிடுவாரோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் கைவிடவே மாட்டார். சரியா? கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. கொஞ்சம் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி வசனத்துக்குள்ளே வாங்க. சரியா? விசுவாசத்துக்குள்ளே வாங்க. விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. உடனே ஒய்ஃப் நகையை கொண்டு போய் மார்வாடிக்கிட்ட வச்சு அந்த பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு அந்த பாலிசிக்கு போகாதீங்க, போராடுங்க. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு பின்னால் உன் மகனுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்தால், அவன் காலேஜில் ஃபீஸ் கட்ட சொன்னாங்கப்பா அம்மா அப்படின்னு சொன்ன பிறகு நீ ஏசப்பான்னு கூப்பிடக்கூடாது. அந்த வருஷத்தில் அவனுக்கு இன்னும் அந்த செமஸ்டருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணுங்கிறத ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு தெரியணும். அப்போ அன்னி தினமும் உங்கள் ஜெபத்தில் வச்சு ஜெபிக்கணும். போன செகண்ட் சாட்டர்டேயில் ஒரு தாயார் சொன்னாங்க, நான் வந்து ஜெபிச்சுட்டு போனேன், ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவங்க ஜெபிச்சிருக்காங்க, அவங்க ஃபீஸ் கட்டணும். அவர் அடுத்த நாள் 50,000 ரூபா வந்துருச்சு, ஆண்டவர் தந்துட்டார். ஆமாம், இதை கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்கு தரார், எனக்கு தரல. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? ஸ்தோத்திரம். நல்லா சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் விசுவாசம் இருக்கா இல்லையான்னு உங்களை சோதித்து பாருங்கள். நீங்கள் பரீட்சைக்கு நில்லுங்க, பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே அப்படிலாம் சொல்கிறார். அதனால் உங்கள் விசுவாசம் சும்மா வாயில் தமிழ்நாட்டில் சென்னையில் பேசிப்பாங்க, வாயில் வடை சொல்கிறான்டான்னு. அது மாதிரி நான் பெரியவன், நான் வல்லவன், நான் நல்லவன், நான் பணக்காரன், நான் வந்து ஐஸ்வர்யவான், நான் வந்து மல்டி மில்லியனரு, நான் ஆடி காரில் போவேன். வாழ்க்கையே ஆடிக்கிட்டு போகுது. அப்போ நல்ல ஜோனி, ஆடி காரில் போகிறியோ ஓலா காரில் போறியன்றதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. புரியுதா? வாழ்க்கை சமாதானமாக இருக்கா? வாழ்க்கை சமாதானமாக இருக்கா? அதுதான் முக்கியம். வாழ்க்கை சாப்பிட்டா ஜீரணம் ஆகுதா, படுத்தா தூக்கம் வருதா, அதாயா முக்கியம். அதுதான் முக்கியம். அதனால் அப்போ ஆடி கார் வாங்கக்கூடாதுன்றியா? கர்த்தர் அது தரணும்னு நினச்சா அது தன்னால் வரும். அதுக்கு பின்னால் அலையாதீங்கன்றேன் நான். அதை ஃபோக்கஸ் பண்ண. உலக மனுஷன் அஞ்ஞானிகள் ஞாடி தேடுவார்கள். அஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க? ஞாடி தேடுவாங்க. அதனால் மற்றவங்களுக்கு முன்னால் பந்தா காட்டணும், பெருமையாக, இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, தூக்கி தூர போடுங்க. கிறிஸ்துவின் அன்பினால் நம்ம நிரப்பப்படுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை பவுல் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதின நிருபத்தில். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்கிறார். 37 இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. 2 இடத்துல இந்த அன்புங்கிற வேர்டு வருது. அதாவது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. உபத்திரம் வந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதாவது கர்த்தருடைய வியாகுலம் வந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. துன்பம் வந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. பசி வந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நிர்வாணம் வந்தாலும் அன்பை விட்டு, நாசம் மோசம் பட்டயம் வந்தாலும் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அங்கே இருக்குது. அப்போ அதுலன்னா அது என்ன? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டிமசி வித் த ஹோலி ஸ்பிரிட், இன்டிமசி வித் ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போது இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்தோடனே 3 வாரம் சர்ச்சுக்கு போகிறதில்ல, ஆன்லைன் மீட்டிங்ஸில் அட்ரஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே நடக்கலை. இங்கே பாருங்கள், ஜீசஸை வந்து நீங்கள் மந்திரவாதியாக நினைக்காதீங்க. அவரோடு அன்பு செலுத்துங்க. உண்மையான அன்பு உள்ளவங்களாக இருங்க. ஆமாம், இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் சொல்ல, பஞ்சம், பட்டினி, நிர்வாணம், நாசம், மோசம் இவ்வளோ வந்தாலும் நான் சர்ச்சை விட்டு பிரிப்பவன் யார்? சபையை விட்டு பிரிப்பவன் யார்? உபதேசத்தை விட்டு பிரிப்பவன் யார்? அப்படி கிடையாது. அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எவ்வளோ அழகான வார்த்தை, அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அப்போது அதுலேருந்து என்ன தெரியுது? நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்.
இவை எல்லாவற்றிலேயும், இவ்வளோ பெரிய பட்டியலை போட்டுட்டு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால, நம்ம என்ன நினைப்போம், உபத்திரம் வந்தால் ஏசப்பா அன்பு கூறலன்னு, பஞ்சம் வந்துட்டா இயேசுவின் அன்பு என்கிட்ட இல்லைன்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறோம். விக்டோரியஸ் லைஃப். ஆமாம், பிளஸட் லைஃப் வேறு, விக்டோரியஸ் லைஃப் வேறு. பிளஸட் லைஃப் நல்லது தான், வேணான்னு சொல்லலை. ஆனால் விக்டோரியஸ் லைஃப் வந்துருச்சுன்னா பிளஸட் லைஃப் உள்ளே வந்துடும். புரியுதா? நான் 2 இட்லி கொடுங்க சார் அப்படின்னு ஹோட்டலில் போய் கேட்டால் சாம்பார் கொடுக்கணுமா, தக்காளி சட்னி கொடுக்கணுமா, என்ன அப்புறம் என்னது கார சட்னி கொடுக்கணுமா, புதினா சட்னி கொடுக்கணுமா அப்படிலாம் கேட்கறது இல்லை. அது தன்னாலே வந்துடுது. அந்த மாதிரி விக்டோரியஸ் லைஃபுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிளஸட் லைஃபு உங்களை துரத்திக்கிட்டு வரும். பிளஸட் லைஃப் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் சர்ச்சுக்கு போக முடியாமல், வேலைக்கு போக ஆண்டவரை தேட முடியாமல் பணத்திலேயே சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க. லேண்டு வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமான்னு வாங்கினா அங்கே விக்டோரியஸ் போயிடும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். அதனால் எப்போதும் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் என்ற ஒரு சிந்தனையோடு வாழுங்க. இதை உங்கள் பிள்ளைகளோடு கூட அடிக்கடி ஷேர் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளும் ஒரு கனித்தரும் விருட்சங்களாக கர்த்தர் அதிசயமாய் உங்களை நடத்தி செல்வார். சரியா? ஆமாம், இது யாரையோ போய் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அந்த ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். சரியா? நீங்கள் அனுதினமும் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அல்லது இதோடு கர்த்தர் எனக்கு பேசினாரு அப்படின்னு 2 வரி எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு அது தொடர்ந்து ஜெபிக்க அது எங்களுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருக்கும். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், குயிக். அதாவது இந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை அடைவது. பயம் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? கடந்த கால வாழ்க்கையில் நினச்சி பயந்து 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 சாகிறது. ஆமாம், போன வருஷம் அப்படி நடந்தது, இந்த வருஷம் வருது என்னன்னே தெரில. ஆமாம், அதே போன வருஷம் ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த ஏப்ரல் வருது என்னன்னு தெரில. கடந்த கால வருஷத்தில் அப்படி நடந்தது, இந்த காலம் அப்படி நடக்குமா தெரில அப்படின்னு கடந்த காலத்தை நினைக்கிறது. அப்புறம் நிகழ்காலத்தில் ஆமாம், எங்கே எதுக்கெடுத்தாலும் பயம், அதை நான் பயம், இது நான் பயம், நல்லா இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை இது சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அடிக்கடி பல நாடுகளுக்கு ஊர்களுக்கெல்லாம் நான் போகிற ஆள். இப்போ கோவிடுக்கு பிறகு இந்த ஆன்லைன் மீட்டிங்ஸில் உங்களோடு பேசுகிறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், உங்களை பலப்படுத்துகிறதே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதி நிறைய மீட்டிங்ஸ் அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் கர்த்தர் சித்தமானால் பிரியமானவர்களே, இந்த நைட் ப்ரேயரில் பயத்தின் ஆவியிலிருந்து, அதான் கடந்த கால பயம், நிகழ்கால பயம், வருங்காலத்தை குறித்த பயம், எப்படி இருக்குமோ தெரியல, எப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்ற மாதிரி வருங்காலத்தை குறித்த ஒரு பெரிய பயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயம் எப்போ வருது? ஒன்று பாவம் செய்யும்போது பயம் வந்துடும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க பயம் வந்துடும், முகத்து முகம் பேச பயம் வந்துடும். பாவம், ஏன்னா பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரைட், ஒன்று. 2வது பேசின தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருவினால் வரக்கூடிய பயங்கரமான ஒரு ஃபியர், பிசாசு கொண்டு வருகிற ஃபியர், அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு குயிக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு விதமான ஒரு பயம் இருக்குது, மனுஷனை வாட்டி வதைக்கிற மற்றொரு பயம். முதல்ல பைபிள் வசனத்தை வாசித்துட்டா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. பைபிள் வசனத்தை வாசித்தா ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 2, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நல்ல கவனிங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயம் அடிமைத்தனத்தில் உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு ஆண்டவர் அப்படியானார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஜீவ காலமெல்லாம் மரண பயம். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ பிறக்கிறோமோ அப்போ ஒரு நாள் மரிப்போம். புரியுதா? மரணம் எப்போ வேண்டுமானால் வரும். நான் சொல்ல சரிதானே? வரும். தமிழ்நாட்டில் அழகாக தான் சொல்லுவாங்க, 6 சாவு 100 சாவு அப்படிம்பாங்க. அப்போ எப்போ வேணால் மரணம் வரும், எல்லாருக்கும் மரணம் வரும். மரணம் யாருக்கும் விதி விலக்கில்லை. பைபிளில் 2 பரிசுத்தவான்கள் மரிக்கவில்லை. ஒன்று ஏனோக்கு, தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2வது எலியா, அக்னி ரதம் வந்து அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இந்த 2 பேரை தவிர எல்லாரும் மரணத்தை தழுவினார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மரண பயம் சில பேர் சின்ன பலவீனம் வந்த உடனே இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ என்று ஒரு தங்களை அறியாத ஒரு அந்த ஃபியர், அந்த மரணத்தை குறித்த ஒரு பயம். ஆனால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வசனத்தை நான் பேசும்போது, சங்கீதம் 23:4 தாவீது சொல்லுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் சென்றாலும் பொல்லாப்புக்காக நான் பயப்பட மாட்டேன், எப்போதும் ஆண்டவர் என் கூட இருக்கார், என் கூட இருக்கிறார். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் மரணம் அது ஒரு வாழ்க்கையின் முடிவு அல்ல. இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போவதற்காக மரணம். ஆனால் இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஜீவன் எப்படிப்பட்டது, ஜீவன் எப்படிப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். லைஃப் தான் முக்கியம், ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்துமா ரொம்ப முக்கியம், ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம், சோல் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஏன் இந்த பயத்தில் நம்ம இருக்கணும்? கர்த்தர் எனக்கு நல்ல பலனை தருவார். நான் எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் இருக்கணும்னு கர்த்தர் பிளான் பண்ணியிருக்கிறாரோ, நல்ல கவனிங்க, அத்தனை ஆண்டுகளும் ஆரோக்கியம் உள்ளவனாக, சரியா, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் யாருக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அந்த காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு நீங்கள் தரணும். சரியா? வியாதி நாளெல்லாம் வியாதியிலையும் கஷ்டத்துலையும் துன்பப்பட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு, புரியுதா, அப்படி அலைவது தேவ சித்தம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன். அதனால் நான் ஏன் மரணத்தை குறித்து பயப்படணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது வந்துடுமோ, பிசாசு பண்ணிடுவானோ, எனக்கு விரோதமாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், யாராவது சூனியை வச்சுட்டாங்களோ, ஏவல் பண்ணிட்டாங்களோ, ஏதாவது என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, அந்த நேரம் பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு உனக்கு கட்டு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது சொல்லிட்டான்னா அவ்வளோதான், இன்னும் உங்களுக்கு வேதனை மேலே வேதனை. நான் என்ன சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களோ, சத்துரு உங்கள் எல்லையில் வர முடியாது. புரியுதா? எல்லையில் வந்தவொன்னா அவன் ஸ்மெல் பண்ணுவான், இந்த வீடு ஒரு ஜப வீடு, இந்த வீட்டுக்குள்ளே அனாயிண்டிங் இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே பரிசுத்தாவின் வல்லமை இருக்குது அப்படின்னு அவன் பயந்துடுவான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அபிஷேகத்தில் பயம் இல்லை. அபிஷேகத்தில் என்ன இல்லை? பயம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு இருக்குது. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள, அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, சவுண்ட் மைண்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் பொல்லாத மரண பயமே. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தோன்னே இது டைஃபாய்டாக இருக்குமா, அல்லது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, கொரோனா போய் ரொம்ப நாள் ஆச்சு, கொரோனாவாக இருக்குமா,
புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்குள்ளே போகாமல், அதே நேரத்தில் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. புரியுதா? ஜெபிச்சு அந்த சத்துருவின் கிரிகளை அழிக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசி 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 ஜெபிக்கணும். அப்போ அந்த மரண பயத்திலிருந்து உங்களுக்கு பூரணமான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து உங்களை உற்சாகமான ஆவியினால் என் ஆண்டவர் நிரப்புவார். இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவனை குறித்து, உங்கள் அப்பா அம்மாவை குறித்து ஏதோ ஒரு மரண பயம் இருந்தால் இப்போ நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால கைகளை உயர்த்துங்க. ஆமென். கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு ஆக்சிடென்ட் வந்துடுமோ, 2 வீலரில் போயிருக்கான், காரை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆண்டவரே அப்பா ஒரு விபத்து வந்துருமோ என்று பயப்படுகிற மரண பயமே, இயேசுவின் நாமத்தினால உன்னை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பலம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அசுத்தாவிகளால் வருகிற அடிமைத்தனமாகிய மரண பயம், ஜீவிய காலமெல்லாம் பல ஆண்டு காலமா இருக்கிற இந்த மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பூரணமான விடுதலை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க. இந்த செய்தியை நீங்க கேட்டு பலப்பட்டுட்டீங்கல்ல, இப்போ இல்லை உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புது கிருபையை கர்த்தர் கொடுத்துட்டார். அது என்னுடைய பிரசங்கத்தினால அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, அவ்வளவுதான். இதை நீங்கள் இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு 2000 பேர் இப்போ ஷேர் பண்ணிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு? இப்படி தான் கால்குலேட் பண்ணி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. சரியா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மயப்படுத்துவார். தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து உங்களை நடத்தட்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, இது ஆசீர்வாதமான ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வொர்ஷிப் டீம், மீடியா டீம் எல்லார் மேலேயும் பரிசுத்த பாதுகாப்பு இருக்கட்டும். உங்களுடைய கரம் தொடர்ந்து நடத்தட்டும். இந்த இரவில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை, அயர்ந்த நித்திரையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.